ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்டர்வியூ போஸ்ட் 2025 எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இன்னும் 29 டேஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. ஆல்ரெடி கரண்ட்டில் 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஓசிவி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓசிவிக்கான ரீசப்மிஷன் டைம் பீரியடும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது டிஎன்பிஎஸ்சி. பட் அதுக்குள்ள அடுத்த ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷனே டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண போகிறாங்களே, அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சியை கரண்ட் ப்ராசஸில் இம்ப்ரூவ் பண்ணாங்க இல்லை ஆட் ஆன் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே வேலை கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேருக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2026 வந்து 25/2026, அதாவது நெக்ஸ்ட் மந்த் மே 2026 20th வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன். அதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. 3/8/2026 7 days வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் 29 days தான் இருக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு. எக்ஸாமுக்கு ஒரு 100 days இருக்கு டைம். இப்போ எதுக்காக ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க? நியூவா ஆல்ரெடி நீங்க இருக்கிறதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார் கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அகெயின்ஸ்டா உள்ளது. ஃப்ரெஷ் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆவாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன்ல தான் டிஎன்பிஎஸ்சி இந்த வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு சில அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் அத்தாரிட்டிஸ். அவங்க அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது கரண்ட் இயரோட நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ல இந்த ஷார்ட் ஃபால் வரப்போகுது. அதை ஃபில் பண்றதுக்கு அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல பர்சன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி இந்த டைம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நியூ வேகன்சி வந்து அரைவ் ஆகும். அந்த ரீசனுக்காக டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபினான்ஷியல் இயர் சைக்கிள் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஏப்ரல் டு மார்ச்ங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஸோ அதை ஃபில் பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சியில என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹை அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயர்ல எங்களுக்கு இவ்வளவு வேகன்சி இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஏதாவது பேக்லாக் வந்து இப்ப நீங்க ஒரு வருஷம் இல்ல அதை இப்ப நீங்க அந்த நோட்டிபிகேஷனை இங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வேகன்சி ஏதாவது இன்பிட்வீன்ல ஏதாவது வேகன்சி வந்ததுன்னா அது ஷார்ட் ஃபாலா மாறிடக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏன்னா ப்ராசஸ்ல ஃபில் பண்ணி நீங்க உடனே அப்பாயின்மெண்ட் போட்டீங்க, ஃபர்தரா ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவை இல்ல வேகன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்ப ஃபில் பண்ண முடியாது. ஒரு 1 year இல்ல 2 year வெயிட் பண்ணி அதுக்கடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல தான் எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களோ அப்பதான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை சார்ட் அவுட் பண்றதுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இன்னும் இதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கரண்ட்ல ஒரு பேட்ச் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிருப்பாங்க சரிங்களா, டிஃப்ரெண்ட் பேட்ச், அதாவது இப்பதான் பாஸ் அவுட் ஆகி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க ஒரு நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நம்ம இங்கேயே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பறிக்கப்படுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரீசனுக்காகவும் என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா டிக்ளேர் பண்ற நோட்டிபிகேஷன்ல தான் ஆட் பண்ணுவாங்க. பழைய ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. இன்டர்வியூ போஸ்ட் 2025க்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வீக்கோட எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பர்பஸ்க்காக டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை ஆல்ரெடி கரண்ட் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணாம ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆனுவல் பிளானர்ல அது மட்டும் கிடையாதுங்க. அடுத்த குரூப் 1 வந்து இன்னும் 60 daysல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு 77 daysல ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் 2க்கு இன்னும் 112 days இருக்கு. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 132 அண்ட் குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா 160 days, அரௌண்ட் கரெக்டா 5 months இருக்கு. குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, டெஃபினட்டா கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.